சிஎம்ஏ இன்டர்மீடியேட் 30 டே ஷெடியூலில் டே 7ஓட ஷெடியூலில் பிஸ்னஸ் லாஸில் மீட்டிங்ஸ் பார்த்துருங்க. மீட்டிங்ஸில் நோட்டீஸ் ஆஃப் மீட்டிங் பார்த்துருங்க, ஓட்டிங்கோட மெத்தட்ஸ் பார்த்துருங்க, ஏஜிஎம் இஜிஎம் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துருங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் கொடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கால்குலேட் பண்ணுறது பார்த்துருங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எம்ப்ளாயி காஸ்ட் பார்த்துருங்க. எம்ப்ளாயி காஸ்ட்டில் முக்கியமாக வந்து ரோவான் அண்ட் ஹால்சே ரெண்டும் கொடுத்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சம்மம். சிடிசி காஸ்ட் டு த கம்பெனி இருக்கு இல்லையா, அதுவும் கம்பல்சரியாக பார்த்துருங்க. டைரக்ட் டேக்ஸில் பிஜிபிபி பார்த்துக்கலாம். பிஜிபிபி பெரிய சாப்டர், அதனால இன்னைக்கு ஒரு பார்ட் மட்டும் பார்த்துக்கலாம். செக்ஷன் 28, 29, 30, 31 அண்ட் 32 அந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 32 அதாவது டெப்ரிசியேஷனில் சம்ஸ் இருக்குது, அந்த சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஐடிஐடி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கு இல்லைங்களா, அது கிளியராக பார்த்துருங்க. ஏன்னா அது வந்து 2 மார்க்ஸுக்கு கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸு கிளியராக பார்த்துருங்க.